ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் இந்த அலர்ட் காம்பனண்ட் வச்சு இந்த பி டேக்கையும் டிவ் டேக்கையும் எப்படி நம்ம ஸ்டைல் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இந்த அலர்ட்ஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ் அப்லாம் எப்படி நம்ம வைக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த பி டேக்குள்ளே ஒரு பட்டன் வித் டைப் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு ஸ்டைலிங் கிளாஸ் btn க்ளோஸ் அப்படின்ற ஸ்டைலிங் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன் வந்துருச்சு. அண்ட் இந்த பட்டன் யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அலர்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா bs dismiss அப்படின்ற ஆட்ரிபியூட்டுக்கு நீங்கள் அலர்ட்ன்ற வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது ஏன் க்ளோஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் பூட்ஸ்ட்ராப்போட ஜேஎஸ் மாடியூலையும் ஆட் பண்ணணும். ஏன்னா இந்த க்ளோஸ் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் ஒர்க் ஆகும். ஸோ பூட்ஸ்ட்ராப்போட சிஎஸ்எஸோடு சேர்த்து நீங்கள் ஜேஎஸ் மாடியூல்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. சிமிலராக நீங்கள் இந்த டிவ்க்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேம் பட்டனே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலே ஒர்க் ஆகிடும். ஸோ ரிஃப்ரெஷ் க்ளோஸ் ஓகே. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் ஒரு அலர்ட் பூட்ஸ்ட்ராப் காம்பனண்ட்டை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.